இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை நம்ம செய்யலாம், இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியும் செய்யலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க வெஜிடேரியனில் தான் இது செஞ்சுருக்கேன். ஸோ பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு எடுத்துங்க, வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்துக்கங்க, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம கார தேவைக்கு. இதில் முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு கடாயில் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுங்க. அதோட நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டஃபிங் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்சமான எது வேணாலும் நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் கூட சேர்த்துக்கும் போது நிறைய நமக்கு ஒரு ஃபில்லிங்ஸ் கிடைக்கும். ஸோ பாயில் பண்ண உருளைக்கிழங்கும் இதோட சேர்த்துருக்கேன். நான் வெஜிடேரியன் வேணாலும் இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் சாட் மசாலாவும் இதிலே சேர்த்துங்க. கொத்தமல்லியும் பொடிசாக நறுக்கி போட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி நல்லா வற்ற வைக்கிற வரைக்கும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிடணும். இதை நல்லா மசிச்சிடணும். இது இல்லை அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் மிக்சியில் லைட்டாக ஒரே ஒரு ஓட்டு மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டு, இது ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லைன்னா நார்மலாக நம்ம சமோசாவுக்கு செய்கிற மாதிரி மைதா மாவு, கொஞ்சம் ரவை சேர்த்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு நம்ம சமோசா ஷீட் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷீட்டை கொஞ்சம் நல்லா அப்படி விரித்து விட்டுடுங்க. நான் பஃப் பேஸ்ட்ரி ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே முட்டையோட நல்லா அடிச்சிடுங்க, பீட் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. மேலே வெஜிடேரியன் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எக்குக்கு பதிலாக நம்ம டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, கிச்சப் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஃபுல்லாகவே நீங்கள் இந்த நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, பீஸ் அந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது இப்போது நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேலே உள்ள ஃபில்லிங்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டது நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, மேலே சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணலாம். ஸோ இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், உங்களுக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை அழுத்தமாக அப்படி ரோல் பண்ணணும், ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணணும். வெளியில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட்டுறணும், அதாவது ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு, ஸோ இது நல்ல வெளியில் வராத அளவுக்கு உள்ளே அதாவது பிரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக சீல் பண்ணிடணும். முட்டையோட அந்த நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா மைதா மாவு பேஸ்ட்டையும் அதோட ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அது வெளியில் வராத அளவுக்கு சீல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 இன்ச் அளவுக்கு அதை கட் பண்ணி எடுத்துடணும். ஈவனாக ஒரே மாதிரியே கட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி அவன் பேக் ஷீட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சம் கேப் விட்டு மேலே எக்கோட அந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அவன் இல்லைன்றவங்க நார்மலாக இதை கொஞ்சம் மைதா மாவு கலவை இல்லை தண்ணியில் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ அவனை 120 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 120 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டால் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதுலேயும் இன்னும் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இதை வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஓரமாக கட் பண்ணி விட்டுட்டு இது ரோஸ் மாதிரி செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். வீட்டில் இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் வச்சு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி விரும்பி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஃபில்லிங் தான், ஜஸ்ட்டு நம்ம டிசைன் மட்டும் இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ் மாதிரி இந்த 4 பக்கமும் இழுத்து விட்டிங்கன்னா அது ரோஸ் பெட்டல் மாதிரி இருக்கும்.
இதெல்லாம் வந்து நம்ம அவனில் தான் வைக்கணும். ஏன்னா ஓப்பனாக இருக்கிறதுனால டீப் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அந்த பின்வீல் மாதிரி ரோல் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம மைதா மாவில் அந்த கலவையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டிப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து பிரிஞ்சு வராது. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நடுவில் ஃபில்லிங் வச்சு எக் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா எக் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும். பஃப் ஷீட்டுன்றதுனால கலர் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அது இல்லை, நீங்கள் வெஜிடேரியன் தான் அப்படின்னீங்கன்னா அதில் பட்டர் மேலே தடவலாம். ஒவ்வொரு அவனுக்கு தகுந்த மாதிரி நேரம் வந்து மாறுபடலாம். அதனால் கொஞ்சம் ஒரு 18 மினிட்ஸ்க்கு மேலே ஆனதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி அதை எடுத்துருங்க. ஸோ இது அழகான ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய பார்ட்டி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் பகுதியிலையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.